வணக்கம். இந்த காணொளியில் சென்னைக்கு அருகில் உள்ள பிரபலமான சக்தி பீடங்களில் ஒன்றான மாங்காடு காமாட்சியம்மன் வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். மாமரம் சூழ்ந்த காடாக இவ்விடம் இருந்தமையால் மாங்காடு என பெயர் பெற்றுள்ளது. இக்கோயில் குன்றத்தூர் பூந்தமல்லி பிரதான சாலையில் உள்ள மாங்காட்டில் அமைந்துள்ளது. சுமார் 1500 வருடம் பழமையான இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது. பின்னர் விஜயநகர மன்னர்கள் திருப்பணி செய்துள்ளார்கள். தற்போது இந்து அறநிலையத்துறை கோயிலை சுற்றி விசாலமான மண்டபம் அமைத்துள்ளனர். இக்கோயில் காலை 6 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. விழா காலங்கள் மற்றும் முக்கிய தினங்களில் பகல் முழுவதும் திறந்திருக்கும். இத்தலத்தின் தலவிருட்சம் மாமரமாகும். மாமரத்தடியில் அம்மன் தவம் செய்ததாக கூறப்படுகிறது. கோயிலுக்கான திருக்குளம் கோயில் மண்டபத்தின் வடதிசையில் அமைந்துள்ளது. கோயிலின் பிரதான நுழைவு வாயில் தெற்கு பார்த்தவாறு சமீபத்தில் கட்டப்பட்ட 7 நிலை அலங்கார கோபுரத்தோடு அமைந்துள்ளது. மற்றொரு வாயில் கிழக்கு பார்த்தவாறு உள்ளது. பிரதான நுழைவு வாயிலில் விநாயகர் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. கருவறையில் அம்மன் 3 விதமான வடிவங்களில் காட்சியளிக்கிறார். ஸ்ரீ சக்கரம் மூலஸ்தானத்தில் அம்பாளாக பாவித்து வணங்கப்படும் பிரதான தெய்வம். பஞ்சலோக ஆதி காமாட்சி ஸ்ரீ சக்கரத்திற்கு பின்புறம் உள்ள உற்சவர் சிலை. இவளுக்கே அபிஷேகம் அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன. சிறிய காமாட்சி விளக்கு ஆதி காமாட்சி அருகில் எரிந்து கொண்டிருக்கும் இந்த விளக்கும் அம்பிகையாகவே கருதி வழிபடப்படுகிறது. தவக்கோல காமாட்சி முன் மண்டபத்தில் 5 அக்னி குண்டத்தின் நடுவே தவம் செய்யும் காமாட்சி உற்சவர் சிற்பமாக காட்சியளிக்கிறார். முன் மண்டப நுழைவு வாசலுக்கு அருகே விநாயகர் சிலை உள்ளது. உள் பிரகாரத்தில் முருகர், ஆதிசங்கரர், சூரியன், பைரவர், மற்றொரு விநாயகர் சன்னதிகள் உள்ளன. இங்கு விநாயகர் கைகளில் நெற்கதிரும் மாங்கனியும் வைத்திருக்கிறார். நவக்கன்னிகை சன்னதியும் சிறப்பு வாய்ந்தது. அம்மன் தவம் இருந்தபோது இவர்களே காவல் புரிந்துள்ளனர். புராண வரலாறும் மற்றும் தலப்பெருமை. கைலாயத்தில் பார்வதி தேவி விளையாட்டாக சிவனின் கண்களை மூடிய போது உலகம் இருளில் மூழ்கியது. கோபமடைந்த சிவன் பார்வதியை பூலோகத்தில் தவம் செய்து மீண்டும் தம்முடன் இணையும்படி சபித்தார். அதன்படி பார்வதி தேவி மாங்காடு திருத்தலத்திற்கு வந்து 5 அக்னி குண்டங்களை வளர்த்து நடுக்குண்டத்தில் தனது இடது காலின் கட்டை விரல் நுனி அக்னியில் படுமாறும், வலது காலை இடது தொடைக்கு மேற்புறமுமாயும், இடது கையை நாபிக் கமலத்திற்கு அருகிலும், வலது கையில் ஜபமாலையுடன் தனது சிரசிற்கு மேலும் அழகிய கண்களை மூடிய நிலையிலும் கடும் தவம் புரிந்தாள். தவக்காலம் நீடித்த போதிலும் சிவன் உடனே காட்சியளிக்கவில்லை. அதற்கு பதிலாக அம்பிகைக்கு காட்சி கொடுக்க வந்த சிவன் முதலில் அதே தலத்தில் தன்னை பூஜித்து வந்த சுக்கிராச்சாரியாருக்கு காட்சி கொடுத்தார். பின்னர் அசரீரியாக காஞ்சிபுரம் சென்று தவம் தொடருமாறும் அங்கு வந்து திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறினார். ஈசனை மணக்கும் ஆர்வத்தில் ஏற்பட்ட அவசரத்தால்
அன்னை தான் வளர்த்த அக்னி குண்டங்களை அணைக்காமல் காஞ்சிபுரம் சென்று விட்டால், இதனால் மாங்காடு மற்றும் அதன் சுற்றுப்புறம் பகுதிகள் தீயின் வெப்பத்தால் வறண்டு மக்கள் துன்புற்றனர். மக்களின் துன்பத்தை போக்க ஆதிசங்கரர் திருத்தலத்திற்கு வந்து 8 வகையான மூலிகைகளால் ஆன அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்தை அம்மை தவம் புரிந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்தார். இதன் மூலம் தீயின் உக்கிரமம் மறைந்து மக்கள் சுபிட்சம் பெற்றனர். மூலஸ்தானத்தில் உள்ள அம்பாள், அதாவது ஸ்ரீ சக்கரம், வலக்கையில் கிளி வைத்து தலையில் பிறைச்சந்திரனை சூடியிருப்பது சிறப்பம்சமாகும். இங்கு பிரசாதம், நெய்வேதியம், அபிஷேகம் பஞ்சலோக காமாட்சிக்கும் அர்ச்சனை ஸ்ரீ சக்கரத்திற்கும் செய்யப்படுகிறது. குங்குமம் அர்ச்சனை விசேஷமானது. நேர்த்திக்கடனாக அம்மனுக்கு, அதாவது ஸ்ரீ அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்திற்கு புடவை சாத்துதல், பால் அபிஷேகம், அன்னதானம் செய்தல் நடைமுறையில் உள்ளன. இத்தலத்தில் 6 வார வழிபாடு முறை நடைமுறையில் உள்ளது. வாரத்தில் ஏதேனும் ஒரு நாளில் 2 எலுமிச்சை பழங்களுடன் அம்மனை தரிசித்து ஒரு பழத்தை கோவிலில் விட்டுவிட்டு மற்றொன்றை வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை செய்ய வேண்டும். அடுத்தடுத்த வாரங்களில் பழைய பழத்தையும் 2 புதிய பழங்களையும் எடுத்துச் சென்று ஒரு புதிய பழத்தை மட்டும் வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை செய்ய வேண்டும். 6வது வாரத்தில் பழைய பழத்தை மட்டும் கொண்டு சென்று அவற்றுடன் பசுவின் பாலை, சர்க்கரை அல்லது கற்கண்டு சேர்த்து காய்ச்சி சுத்தமான தேனுடன் எடுத்துச் செல்ல வேண்டும். இந்த பால் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்க வேண்டும். இந்த 6 வார வழிபாட்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கை. திருமணமாகாத கன்னிப் பெண்கள் மஞ்சள் கயிற்றை கட்டி வழிபட்டால் திருமணம் கைகூடும். ஆண்களுக்கும் இது பொருந்தும். புத்திர பாக்கியம் இல்லாதோர் தொட்டில் கட்டி வழிபட்டால் அன்னை குழந்தை பாக்கியம் அருள்வார். பிரச்சனைகள் தீர 18, 27, 108 என்ற எண்ணிக்கையில் எலுமிச்சை மாலை சாற்றி வழிபடலாம். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இக்கோயிலுக்கு நீங்களும் வாங்க. அம்மன் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நன்றி. வாழ்க வளர்க.